ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். தியான வசனம் எபேசியர் 6:24. எபேசியர் 6:24. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒரு ராஜ்யம் என்றால் அதில் ஒரு ராஜாவும் அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகளும் சட்ட திட்டங்களும் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற குடிமக்களும் இருக்க வேண்டும். இங்கே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் புதிய ஏற்பாட்டின் சபையாக இருக்கிறது. இதிலே பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்குட்பட்ட அதிகாரிகளாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசியர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் காணப்படுகிறார்கள். இந்த ராஜ்யத்தின் பிரமாணம் அன்பின் பிரமாணம். பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பை இருதயத்தில் பெற்று அன்பிலே நடக்கிற பரிசுத்தவான்கள் இந்த ராஜ்யத்தில் குடிமக்களாயிருப்பார்கள். தேவன் நமக்கு அன்பின் அளவுகோலாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய அன்பை குறித்து பேசுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் அன்பையும் புதிய ஏற்பாட்டின் அன்பையும் வேறுபடுத்தி, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்படுவதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்பதாக பரிசுத்த மத்தேயு 5:43 முதல் 48 உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் அன்பிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பூரணத்திற்கு வளர வேண்டியது மிக அவசியம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நியாயசாஸ்திரி ஒருவன் கற்பனைகளில் பிரதானமான கற்பனை எது என்று கேட்டபொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று மறு உத்தரவு அருளினார். தாம் இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் அன்பின் பிரமாணங்களை ஜனங்களுக்கு எடுத்து கூறினார். ஜனங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை எடுத்து காட்டினார். தாமும் ஜனங்களை நேசித்து அவர்களை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்க தம்மையே ஒப்பு கொடுத்து தமக்கு மனிதன் மேலிருக்கும் அன்பை வெளிப்படுத்தினார். அன்பின் பிரமாணங்களை கேட்ட மனிதன் தேவனுடைய அன்பையும் குமாரனுடைய அன்பையும் அறிந்தபோது அன்பிலே நடக்கவும் அன்பிலே வளரவும் விரும்புகிறான். ஆனால் அவனால் முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவனுக்குள் தேவ அன்பு ஊற்றப்படாமல் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கல்வாரியில் மனிதர்பால் தமக்கு இருக்கும் அன்பை, தியாக அன்பை, பலியாகும் அன்பை, மன்னித்து மறக்கும் அன்பை, சத்துருக்களை நேசிக்கும் அன்பை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று பிதாவினிடத்திலிருந்து தேவ அன்பாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்று மனிதனின் இருதயத்தில் ஊற்றினார். பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற பொழுது ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதாக குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நர்மையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்பதே
நம்மை பற்றிய நம்முடைய தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதாக பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதுகிறார். நீங்களும் நானும் எந்த இடத்தில் இருக்கிறோம்? நம்முடைய அன்பு பரிசுத்தமாகவும் குற்றமற்றதாகவும் காணப்பட 3 முக்கியமான காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டும். முதலாவதாக, இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மனச்சாட்சி நல் மனச்சாட்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். நமக்குள் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்க தேவனுடைய வசனமாகிய கண்ணாடி நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், இங்கே அன்புக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களும் இருக்கக்கூடாதவைகளும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அன்புக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் 7 என்றும் இருக்கக்கூடாதவை 8 என்றும் நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அன்புக்கு இருக்க வேண்டிய 7 சுபாவங்கள்: நீடிய சாந்தம், தயவு, சத்தியத்தில் சந்தோஷப்படுதல், சகலத்தையும் தாங்குவது, சகலத்தை விசுவாசிப்பது, சகலத்தை நம்புவது, சகலத்தை சகிப்பது என்பவைகளாகும். இருக்கக்கூடாத 8 சுபாவங்கள்: பொறாமை, தன்னை புகழுவது, இருமாப்பு, அயோக்கியமானதை செய்வது, தற்பொழிவை நாடுவது, சினமடைவது, தீங்கு நினைப்பது, அநியாயத்தில் சந்தோஷப்படுதல் ஆகியவைகளாக அங்கே குறிப்பிடுகிறார். அன்பின் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்மிலே அநேகர் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து பிதாவின் அன்பை இழந்து கொண்டே போகிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு உலக சிநேகத்தை விபச்சார பாவத்தோடு ஒப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உலக சிநேகம் நமக்கு தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்குகிறது என்பதாக யாக்கோபு 4:4 குறிப்பிடுகிறார். இச்சையும் பெருமையும் தேவ அன்புக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எபேசு சபையை குறித்து ஆவியானவர் அங்கே குறிப்பிடுகின்றதான வேளையிலே அந்த சபையினுடைய நல்ல சுபாவங்கள் ஏராளம் இருக்கிறதை எடுத்து காட்டுகிறார். ஆனாலும் அந்த சபையை குறித்து ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது ஆதி அன்பை விட்டதாக எடுத்து காட்டுகிறார். அந்த சபைக்கு கர்த்தராகிய இயேசு தம்மை 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தினவராக வெளிப்படுத்தினார். இந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். அவர்கள் சபையின் ஊழியர்களாவார். ஒவ்வொரு சபைகளிலும் காணப்படும் அவர்களுடைய குறைகளுக்கேற்றபடி தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எபேசு சபைக்கு தேவ ஊழியர்களை தாம் தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தியிருப்பதாய் வெளிப்படுத்துவதிலிருந்து அவர்கள் பரிசுத்தவான்களின் மேலிருந்த அன்பை விட்டுவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் பேரில் நமக்கு இருக்கும் ஆதி அன்பு குறைவதை பரிசுத்தவான்களின் மேலிருக்கும் ஆதி அன்பு குறைவதிலிருந்து கண்டு கொள்ளுகிறோம் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. அந்த சபை ஆதி அன்புக்கு திரும்பி வராவிட்டால் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன் என்பதாக எச்சரிக்கிறார். விளக்கு தண்டு எடுபட்டு விட்டால் வெளிச்சம் நீங்கி அந்தகாரம் ஏற்படும். அதுபோலவே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அந்த உபதேசங்கள் நம்மை விட்டு நீக்கப்படும் என்றால், நாம் அவைகளுக்கு செவிசாய்க்காவிட்டால், அவர்கள் மூலம் நமக்கு வரும் சுவிசேஷத்தின் ஒளியும் நம்மை விட்டு நீங்கி நாம் அந்தகாரத்தில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் ஆதி அன்புக்கு விரோதமாய் வரும் சோதனைகளை ஜெயிக்கிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் என்பதாகவும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று ஆண்டவராய் இயேசு கூறினார். நாட்கள் செல்ல செல்ல உலகில் அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறது. அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஜனங்களையும் தாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் தாங்கள் விட்டு வந்த அசுத்தங்களுக்கு மறுபடியும் இடம் கொடுத்தால் அவருடைய அன்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து போகக்கூடும். யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற பொழுது அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்பதாக குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தேவ அன்பில்லாத ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை அறிய முடியாமல் இருக்கிறார்கள். தேவனை பற்றியோ பரிசுத்தத்தை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ அறிய முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஆதி அன்பை விடாமல், அன்பு தணிந்து போக இடம் கொடுக்காது, அன்பில்லாத அனுபவத்திற்குள் கடந்து போகாமல் தேவன் மேல் அழியாத அன்பு வைக்கிறவர்களுக்கு கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அன்பின் பிரமாணத்தை பெற்றிருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவ அன்பை அளவில்லாமல் பெற்று பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை பாதுகாத்து தேவன் மேல் அழியாத அன்பு வைக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அழிந்து போகும் ஒரு அன்பாக காணப்படுகிறதோ? அசைந்து கொண்டிருக்கும் ஒரு அன்பாக இருக்கிறதோ? வேலைக்கு வேலை தேவைப்படுகின்ற பொழுது மாத்திரம் அன்பு செலுத்துகின்ற ஒரு அன்பாக காணப்படுகிறதோ? அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டுமே. அவர் தன்னையே கொடுத்து அந்த அழியாத அன்பை வெளிப்படுத்தினாரே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் பால் செலுத்துகின்ற அன்பு அழியாத ஆழமான அன்பாக இருக்கிறதா? இல்லை என்றால் சுயநலமான, தழும்பி போகிற, இல்லை என்றால் தடுமாற்றம் நிறைந்த ஒரு அன்பாக காணப்படுகிறதா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அன்பின் பிரமாணத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அன்பு எங்களுடைய இருதயத்திலே ஊற்ற பெற்றிருக்கிற நாங்கள் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நாங்கள் நினைத்திருக்கிறவர்களாக, எங்கள் தேவனுடைய சிந்தையை தரித்து கொண்டவர்களாக, அதிநிமித்தமாய் கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்பை செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.